நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக 43வது அதிகாரம் 4வது வசனத்திலே கடவுள் சொல்லுகின்றார். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், நீ என் பார்வையில் மதிப்பு மிக்கவன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். ஏனெனில் கடவுள் நம்முடைய கடவுள் மக்களாகி நம் ஒவ்வொருவர் மீதும் அளவற்ற அன்பை வைத்திருக்கின்றார். விவிலியத்திலே நாம் வாசித்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் பல இடங்களிலே கடவுள், நானே உன் கடவுள், என்னிடம் நீ திரும்பி வா, நானே உன் கடவுள், என்னிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா என்ற அந்த அறைகோவலை விடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலும் கடவுள் அதே வார்த்தைகளை தான் சொல்லுகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் நீ திரும்பி வா, உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன். இதோ லெபனானின் திராட்சை ரசம் எவ்வளவு புகழ்மிக்கதாக இருக்கின்றதோ அதே போன்று நான் உன்னை உருவாக்குவேன். லெபனானின் மரங்களிலிருந்து வருகின்ற வாசனை திரவியம் போன்று உன் வாழ்க்கையை நான் செழுமையாக மாற்றுவேன். கோதுமை செடிகள் வளர்வது போன்று நானும் உன்னை செழுமையாக வளர செய்வேன். திராட்சை செடிகள் எவ்வாறு செழுமையாக வளர்ந்து கனி தருகின்றதோ அதே போன்று நான் உன்னை உருவாக்குவேன். இந்த லீலி மலர்களை பனியானது எவ்வாறு காத்து அதை பூக்க செய்கின்றதோ அதே போன்று நான் உன்னை பூக்க செய்வேன் என்று கடவுள் மேலும் மேலும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அவர் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இதோ நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன், நீ எப்பொழுது என்னிடம் திரும்பி வருவாய், நான் காத்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கின்றேன், உன்னுடைய அன்பிற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன், நீ என் அன்பை உதறி சென்றாலும் நான் உன்னுடைய அன்பிற்காக உன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டே இருக்கின்றேன் என்று கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய வருகை பாடலிலே நாம் பாட கேட்டோம், மிக அழகாக பாடினார்கள். வருகை பாடல், அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து மீண்டும் உம்மிடத்தில் வருகின்றேன், என்னை கண்பாரும் என்பதுதான் அந்த வரிகள். கடவுளுடைய அன்பை நாம் தான் உதறி தள்ளிவிட்டு ஒவ்வொரு முறையும் சென்று கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய அன்பை நாம் ஒவ்வொரு முறையும் உதறி தள்ளிவிட்டு நாம் சென்றாலும் கூட கடவுள் ஒருபோதும் நம்மை நிராகரிப்பதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டங்களுக்கு ஏற்ப நாம் தான் வாழ்வது கிடையாது. கடவுள் எவ்வளவுதான் நம் மீது அன்பு வைத்திருந்தாலும் நாம் கடவுளுடைய அன்பை உதறி தள்ளிவிட்டு நாம் சென்று விடுகின்றோம். நாம் அவ்வாறு சென்று விட்டோம் என்பதற்காக என்று கடவுள் ஒருபோதும் நம்மை நிராகரிப்பவர் கிடையாது. ஏனெனில் நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் இருக்கின்றோம். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், 103வது திருப்பாடல் 10வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் என் குற்றங்களுக்கு ஏற்ப எம்மை நடத்துவது கிடையாது, என்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப நீர் எம்மை தண்டிப்பது கிடையாது, நீர் என்னை அன்பு செய்கின்றீர் என்று சொல்லுகின்றார். இறைவன் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதே கிடையாது, நம்முடைய திறமைகளுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது கிடையாது, நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது கிடையாது. மாறாக அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அளவற்ற அன்பிற்கு ஏற்பதான் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இறைவன். அந்த அன்பானது எப்பொழுதுமே ஒருபோதுமே குறைய போவது கிடையாது. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், காணாமற் போன மகனுடைய ஓமை. அந்த மகன், இளைய மகன் தன்னுடைய தந்தையை விட்டுவிட்டு சென்று விடுகின்றான். அவன் சென்றது முதல் அந்த தந்தையானவர் எப்பொழுது என் மகன் மீண்டும் வருவான், எப்பொழுது என் மகன் மீண்டும் வருவான் என ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தார். வீட்டினுடைய வாயிலில் அருகிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய மகன் இப்பொழுதாவது திரும்பி வரமாட்டானா, என்னுடைய மகன் இன்றாவது என்னிடம் திரும்பி வரமாட்டானா, என்னுடைய மகன் இன்றாவது என்னிடத்திலே வரமாட்டானா என்ற ஒரு ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் அவருக்காக காத்து கொண்டிருந்தாரோ, அந்த இளைய மகன் மீண்டும் திரும்பி வந்த பொழுது ஓடோடி சென்று கட்டி அரவணைத்து முத்தமிட்டாரோ அதே போன்றுதான் இன்றும் இறைவன் நம்முடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கின்றார். இன்றாவது என் மகளிடம் திரும்பி வரமாட்டாரா, இன்றாவது என் மகனிடம் திரும்பி வரமாட்டாரா, என்னோடு இணைந்திருக்க மாட்டாரா என்று காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போன்று 15வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி 7வது வசனம் 10வது வசனம் 2 வசனங்களிலும் சொல்லுகின்றார், மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணரசிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று. ஏனெனில் நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் மகிழ்கின்றார், அவரோடு சேர்ந்து விண்ணகமும் மகிழ்கின்றது, விண்ணகத்திலே பெருமகிழ்ச்சி உண்டாகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாவத்தின் வழியாக நாம் இறைவனுடைய அன்பை உதறிவிட்டு சென்று விடுகின்றோம். நாம் இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உதறி சென்றாலும் இறைவன் ஒருபோதும் நம்மீது காட்டுகின்ற அன்பை குறைப்பதே கிடையாது. நம்மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கின்றார், நம்மீது அளவற்ற பாசத்தை வைத்திருக்கின்றார்.
என் மகன் இன்று என்னிடம் வருவான், என் மகள் இன்று என்னிடம் ஒத்திலே வருவாள், என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பாள் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரிடத்திலே திரும்ப வர வேண்டும். நாம் எப்பொழுது இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரிடத்திலே நாம் வந்து தஞ்சம் புகுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்வானது நலமானதாக அமையும். ஆமென்.